வெல்கம் டு ஆல் த ஆஸ்பிரண்ட்ஸ். நாம இன்னைக்கு 4th ஜனவரி கரண்ட் அஃபேர்ஸை பார்க்க போறோம். தாத்ரா மற்றும் கைல் எந்த மாநிலத்தின் நடனம்? உத்தர பிரதேசம். பூடியா மற்றும் ராமோலா எந்த மாநிலத்தின் நடனம்? உத்தரகாண்ட். தும்ஹால் மற்றும் குட் எந்த மாநிலத்தின் நடனம்? ஜம்மு அண்ட் காஷ்மீர். மரசியா மற்றும் தூசா எந்த மாநிலத்தின் நடனம்? மேற்கு வங்காளம். ராஜஸ்தான் மாநிலத்தில் இருக்கக்கூடிய பழங்குடியினர் டமரியா, தங்கா, பட்டேலியா. B.R. அம்பேத்கர் மற்றும் நெல்சன் மண்டேலா 1990ஆம் ஆண்டு பாரத ரத்னா விருது வாங்கியிருக்காங்க. சங்கர் தேவ் ஏக சரண தர்மம் மற்றும் வீரபுருஷ மார்க்கத்தின் நிறுவனர். வர்த்தக சுதந்திரம், இரு அவைகளின் கூட்டு அமர்வு, இந்த விஷயங்களை நாம ஆஸ்திரேலியா நாட்டில இருந்து எடுத்துக்கிட்டோம். சரமதி நாகாலாந்தின் மிக உயரமான சிகரம். 11வது ஐந்தாண்டு திட்டம் 2007ல இருந்து 2012 வரைக்கும் நிலுவையில் இருந்துச்சு. இந்த 11வது ஐந்தாண்டு திட்டத்தை ஆரம்பிச்சது சி ரங்கராஜன். ஆளுநரின் நியமனத்தை பிரிவு 155ல சொல்லியிருக்காங்க. மேஜர் சோம்நாத் சர்மா பரமீர் சக்ரா பெற்ற முதல் இந்தியர். மோப்லா இயக்கம் 1921ஆம் ஆண்டு கேரளால சையத் அலி மற்றும் சையத் ஃபசில் தலைமையில நடந்துச்சு. பாண்டிச்சேரி பல்கலைக்கழகத்தின் முன்னாள் அலுவலர் வேந்தராக நியமிக்கப்பட்டவர் யார்? ஜெகதீப் தன்கர். மரணத்திற்கு பின் வீர் சக்கர விருது பெற்றவர் யார்? பெனாய் ராய். இந்தியாவின் முதல் நீர்மூழ்கி கப்பல் சுற்றுலாவை எந்த மாநிலம் வெளியிட உள்ளது? குஜராத். எந்த அமைப்பு ஃபீஸ்ட் மென்பொருளை அறிமுகப்படுத்தியது? இஸ்ரோ. ஆசிய யூத் செஸ் சாம்பியன்ஷிப்பில் 2 வடிவங்களில் சாம்பியன் ஆனவர் யார்? ஷர்வனிகா. 16வது நிதி ஆணையத்தின் தலைவராக நியமிக்கப்பட்டவர் யார்? அரவிந்த் பனகாரியா. அருண் சின்ஹா தேசிய தொழில்நுட்ப ஆராய்ச்சி அமைப்பின் தலைவர். ராஜேஷ்குமார் சிங் DPIIT உடைய செயலாளர். சஞ்சீவ சங்கர் துபே கணக்குகளின் பொது கட்டுப்பாட்டாளர். ஜிஷ்ணு பருவா மத்திய மின்சார ஒழுங்குமுறை ஆணையத்தின் தலைவர். பூட்டானின் நேஷனல் ஆர்டர் ஆஃப் மெரிட் கோல்ட் மெடல் யாருக்கு வழங்கப்பட்டது? பூனம் கேத்ரபால் சிங். இவங்க தான் பூனம் கேத்ரபால் சிங். இவங்களுக்கு தான் இந்த விருது வழங்கப்பட்டிருக்கு. கிரண் நாடார், என் சந்திரசேகரன், சுவாதி பெரமாலுக்கு பிரான்ஸ் நாட்டுடைய உயரிய சிவிலியன் விருதான செவலியர் டாலர் லீஜெண்ட் ஹானர் கொடுக்கப்பட்டிருக்கு. நரேந்திர மோடி பப்போ குனி உடைய உயரிய சிவிலியன் விருதான கிராண்ட் கம்பெனியன் ஆஃப் தி ஆர்டர் ஆஃப் லோகோ வாங்கியிருக்காரு. திரௌபதி முர்மு ஸ்ரீராம் நாட்டுடைய உயரிய சிவிலியன் விருதான கிராண்ட் ஆர்டர் ஆஃப் தி செயின் ஆஃப் எல்லோஸ்டர் வாங்கியிருக்காங்க. ராஜேந்தர் சிங் தத் மற்றும் மோக்ஷா ராய்க்கு பாயிண்ட்ஸ் ஆஃப் லைட் விருது கொடுக்கப்பட்டிருக்கு. 2029இல் பூமியை நெருங்கும் அப்போகிஸ் என்ற சிறுகோள் பற்றி எந்த விண்வெளி நிறுவனம் ஆய்வு செய்யும்? நாசா. நாசா வந்துட்டு 2029ல இந்தியாவில் நெருங்கக்கூடிய அபோபிஸ் அப்படிங்கிற சிறுகோள் ஆஸ்ட்ராய்டை வந்துட்டு ஸ்டடி பண்ண போறதா சொல்லியிருக்காங்க, ஆராய்ச்சி பண்ண போறதா சொல்லியிருக்காங்க. அதுக்காக என்ன பண்ணியிருக்காங்கன்னு கேட்டா, இதுக்கு முன்னாடி நாசா உசிரிஸ் ரெக்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விண்கலத்தை சிறுகோள், அதாவது பென்னு அப்படிங்கிற சிறுகோள்ல ஆராய்ச்சி பண்ணணும், அதுக்காக வேண்டி உலகத்துல இருந்து மேல அனுப்பியிருந்தாங்க, விண்வெளிக்கு அனுப்பியிருந்தாங்க. சோ அந்த பென்னி அப்படிங்கிற சொல்லக்கூடிய சிறுகோளுடைய ஆராய்ச்சி முடிவடைஞ்ச பின்னதுக்கு அப்புறம் ஒசிரிஸ் ரெக்ஸ்ன்னு சொல்லக்கூடிய விண்கலம் திரும்ப பூமிக்கு வந்துச்சு. அதையே திரும்ப என்ன பண்ணிருக்காங்க, இந்த அப்போபிஸ் அப்படிங்கிற சிறுகோயில ஆராய்ச்சி பண்றதுக்காக திரும்ப அனுப்பிட்டாங்க. ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் வந்துட்டு ஹகுட்டா ஆர் லேண்டர் மூலம் சந்திரனுக்கு ரஷித் ரோவர் அனுப்பியிருக்காங்க. இத்தாலியன் ஸ்பேஸ் ஏஜென்சி காற்று மாசுபாட்டை கண்காணிக்க பிளாட்டினம் செயற்கைக்கோளை ஏவ நாசாவுடன் இணைஞ்சிருக்காங்க. சீனா உலகின் முதல் மீத்தேன் திரவ ஆக்சிஜன் ராக்கெட் சுகுக் 2 அனுப்பியிருக்காங்க. உலகின் மிகப்பெரிய வணிக தொடர்பு செயற்கைக்கோள் எக்ஸோஸ்டார் 24. ஜப்பான் நாட்டுல இருக்கக்கூடிய விண்வெளி நிறுவனமும் இஸ்ரோவும் சேர்ந்து லூபெக்ஸ்ன்னு சொல்லக்கூடிய நிலவு பயணத்தை தொடங்க இருக்கிறாங்க. எகிப்து மற்றும் சீனா நாடு மிஸ்ஸர் 2 செயற்கைக்கோளை விண்ல அனுப்பியிருக்காங்க. எந்த நாள் DRDO நிறுவன தினமாக அனுசரிக்கப்படுகிறது? வருஷந்தோறும் ஜனவரி மாசம் 1ஆம் தேதி நாம இந்த தினம் அனுசரிக்கிறோம். DRDO இந்தியால எப்ப உருவாச்சுன்னா 1958ஆம் ஆண்டு. டிசம்பர் 4 இந்திய கடற்படை தினம்.
டிசம்பர் 5 உலக மண் தினம். டிசம்பர் 7 சர்வதேச சிவில் விமான போக்குவரத்து தினம், ஆயுதப்படை கொடி நாள். டிசம்பர் 29 சர்வதேச ஊழல் எதிர்ப்பு தினம். டிசம்பர் 10 மனித உரிமைகள் தினம். டிசம்பர் 16 விஜய் திவாஸ். டிசம்பர் 18 சர்வதேச புலம்பெயர்ந்தோர் தினம், சிறுபான்மையினரின் உரிமை தினம். எந்த மாநில அரசு பிரஜா பலன் திட்டத்தை அறிமுகப்படுத்தியது? சோ இதை அறிமுகப்படுத்தின மாநிலம் தெலுங்கானா மாநிலம். சோ தெலுங்கானா மாநிலம் இந்த திட்டம் மூலமா என்ன பண்ண போறாங்கன்னா, மக்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்யறதுக்காக ஒரு சின்ன ப்ரோக்ராம் தான் இது. இந்தியாவின் முதல் ஸ்மார்ட் போன் அடிப்படையிலான வாக்களிக்கும் முறை தெலுங்கானா மாநிலம் ஆரம்பிச்சிருக்காங்க. UNWTO சிறந்த சுற்றுலாவாக போச்சம்பள்ளி கிராமத்தை தேர்ந்தெடுத்திருக்காங்க. இந்தியாவின் முதல் வனவியல் பல்கலைக்கழகம் தெலுங்கானா மாநிலத்தை ஆரம்பிச்சிருக்காங்க. தெலுங்கானாவில் புதிய தலைமைச் செயலக வளாகத்திற்கு BR அம்பேத்கர்னு பேர் வைக்க போறாங்க. அது மட்டும் இல்லாம தெலுங்கானா மாநிலம் ஆசரா ஓய்வூதிய திட்டம், மகாலட்சுமி திட்டம், உலகின் முதல் முப்பரிமாண அச்சிடப்பட்ட கோவில் குருகப்பள்ளியில அறிமுகப்படுத்தியிருக்காங்க. பாபர் மஸ்ஜித் ராம் மந்திர் தடுமாற்றம், இந்திய அரசியலமைப்புக்கான அமில சோதனை என்ற புத்தகத்தை எழுதியவர் யார்? இந்த புத்தகத்தை எழுதினது மாதவ் கோட்போல். நசீமா மரைக்காயர் மற்றும் S. ராஜன் APJ அப்துல் கலாம் நினைவுகள் என்றும் இறக்காது அப்படிங்கிற புத்தகம் எழுதியிருக்காங்க. ராதிக் ஐயன்கார் கங்கையில் நெருப்பு, அம்ரித் மாத்தர் பிச் சைடு, இந்திய கிரிக்கெட்டில் எனது வாழ்க்கை, விவேக் அக்னிகோத்ரி த புக் ஆஃப் மை லைஃப், ஹேமா ஜோஷி த பால்கோன் கி சவான் மீன், சத்யசரண் நூல் நூலம், சம்புகுமாரின் வாழ்க்கை, ஷர்மித்ரா முகர்ஜி பிரணாப் என் தந்தை, ஒரு மகள் நினைவில் கொள்க.